பெருமக்களே, உலமா பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளின் காரணமாக இந்த புனிதமான நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதுபோன்று நாளை வறுமையில் உயர்ந்த உன்னதமான சிறந்த சுவனத்தை ஒன்று சேரக்கூடிய நல்ல தோல்வியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அனுப்புவானாக. எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளும் எதிர்பார்ப்பதை போல எங்களுடைய மஸ்ஜிதே அவ்வல் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாசல் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய பகுதிகளிலே அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அங்கே ஜனாதா குளிப்பாட்டுவது, கப்பல் செய்வது, இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் எங்களுடைய பள்ளிவாசல் சார்பாக போரூர் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு ஆரம்பமாக நன்றியையும் துஆவையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பள்ளிவாசல் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசல் கட்டுகிற பொழுது சுற்றி இருக்கிற எல்லா ஜமாத்தார்களும் பள்ளிவாசலுக்கான பங்களிப்புகள் செய்கிற பொழுது எல்லோருக்குமான ஒரு பள்ளியாக அது இருக்கும். அப்படி ஒரு சிறந்த ஒரு பள்ளி அல்லாஹ்வுக்காக அமைந்து தருவானாக. அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் ஷாம் தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக சென்றிருந்தார். அங்கிருந்து வியாபாரம் முடித்து வருகிற பொழுது அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கு பார்க்கிறார். தன்னுடைய வீட்டிற்கு வாங்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்று ஒரு விளக்கை வாங்கி மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வருகிற பொழுது அவர் யோசிக்கிறார், இந்த விளக்கை நம்முடைய வீட்டிலே வைப்பதற்கு பகரமாக மதீனா பள்ளிவாசலிலே வைத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும், இன்னும் அழகாக இருக்கும் என்று அந்த தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே அந்த விளக்கை கொண்டு வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். பள்ளிவாசல் பிரகாசமாக இருக்கிறது. பெருமானாருக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. பெருமானார் கேட்டார்கள், இந்த விளக்கு யார் வைத்தது என்பதாக. எல்லோரும் சொன்னார்கள், தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நவ்வர்கள் இஸ்லாம, நீங்கள் பள்ளிவாசலை நீங்கள் ஒளிமயமாக ஆக்கவில்லை, மாறாக இஸ்லாத்தையே நீங்கள் ஒளிமயமாக ஆக்கி இருக்கிறீர்கள். அது மட்டும் பெருமானார் சொல்லவில்லை, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தால், திருமணம் முடிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்திருப்பேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு பள்ளிவாசல் கட்டுவதற்கும் பள்ளிவாசலுடைய விஷயங்களுக்கு உதவி செய்வதும் மிகப்பெரிய இஸ்லாமிய நிரூபிக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அவர்கள் செய்த முதல் வேலையை பள்ளிவாசல் கட்டுவதுதான். மஸ்ஜிதுல் குபாவை கட்டினார்கள், அதற்கு பின்னால் மஸ்ஜிதுல் ஜும்ஆவை கட்டினார்கள், அதற்கு பின்னால் மஸ்ஜிதுல் நபவியை கட்டினார்கள். பெருமானார் வந்து சேர்வதற்குள்ளாக 3 பள்ளிவாசல்களுக்கு அடிக்கல் நாட்டியவர்களாக பெருமானார் மதீனாவுக்கு வருகிறார்கள். அந்த மதீனா பள்ளி எப்படி சிறந்து விளங்கியதோ அதுபோன்று நம்முடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் சிறந்து விளங்குவதற்கு அல்லாஹ் துணை செய்வானாக.